ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நடு மத்திய பாகத்தில் எப்படி எழுதிருக்கு: நம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. நம்முடைய எல்லாருடைய சுவாசத்தை அவருடைய கையிலே வைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்போம். ஆமென். ஜீவனுள்ள யாவும் கர்த்தரை, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லி சங்கீதம் 150 கடைசி வசனம் முடிகிறது. நாம் இந்த பூமியிலே ஜீவன் உள்ளவர்களாக சுவாசத்தை உடையவர்களாக இருக்கிற நாள் வரைக்கும் தேவனை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றவர்களாக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய ஜீவனை உடையவர்களாக நாம் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக பரலோகத்துக்கு மாற்றப்படுவோம். அங்கே போய் அங்கேயே ஆராதிக்கணும். இதற்காக தான் நான் உருவாக்கப்பட்டோம். பெரிய மாணவர்களே, பெரியவர்களே, சிறியவர்களே, நம்முடைய கடமையே அதுதான். தேவனை முற்றிலுமாக எப்பொழுதும் பரலோகத்துல தேவதூதர்கள் என்ன பண்றாங்க? ஆராதனை செய்யறதுதான் ஒரே வேலை. வேற ஒன்னும் ஊழியம் இல்ல. முட்டுக்கூர் ஊழியம் அங்க இருந்து கடந்து வருது, இதெல்லாம் அங்க இல்ல. பரலோகத்துல ஆராதனை தான் ஒரே ஒரு வேலை. நித்தியமான ஊழியம், எட்டர்னல் மினிஸ்ட்ரி. நித்தியமான ஊழியம். எங்களை உண்டாக்கின தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வழி தப்பி ஆடுகளை போல தெரிந்த பொழுது எங்களை ஆண்டவரே நரகத்துக்கு நேராக இருந்து தப்புவித்து பரலோகத்துக்கு கொண்டு வந்தேனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ரட்சிப்பதற்காக நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல சிலுவையிலே தொங்கினீரே, ரத்தத்தை சிந்தினீரே, என்னை மீட்டெடுத்தீரே, உம்முடைய பிள்ளையாக மாற்றினீரே, உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலே என்னை எழுதினீரே, உம்முடைய உள்ளங்கையிலே என்னை வரைந்து வைத்திருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்லி, இதுதான் ஆராதனை. நம்மை உண்டாக்கினவர் மாத்திரமல்ல, நம்முடைய சுவாசத்தை அவருடைய கருத்திலே வைத்திருக்கிறவர் மாத்திரமல்ல, அவரை மகிமைப்படுத்துவதற்காகவே நாம் உண்டாக்கப்பட்டோம் என்பதை அந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம், ஆராதிப்போம். சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சேருபின்கள், சேராபிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. சேருபின்கள், சேராபிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. கைகளை உயர்த்தி, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆமென். அவர் ஒருவருக்கே ஆராதனை. அவர் ஒருவரே சகல ஆராதனைக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமான தெய்வம்.
நாம் ரட்சிக்கப்பட்டதற்காக அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். ஆனால் நம்மை அவர் உண்டாக்கினதற்காக, நம்முடைய சுவாசத்தை அவர் வைத்திருப்பதற்காக, நம்மை ஜீவாத்மாவாக்களாக மாற்றினதற்காக நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். தாழ விழுந்து பணிந்து அவரை ஆராதிக்க வேண்டும். அதான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர், நம்மை சிருஷ்டித்து இந்த பூமியிலே தாயின் வயிற்றிலே உருவாக்கின கர்த்தர். அவரை ஆராதிப்பதற்காகவே நாம் இந்த பூமியிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் பாவிகளாய் இருந்த பொழுது நம்மை மீட்கும்படிக்கு, நாம் ஆண்டவரை விட்டு அறியாதபடிக்கு தூரமாய் இருந்த பொழுது நமக்காக ஏற்கனவே ரட்சிப்பை உண்டு பண்ணும்படிக்கு, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு மகா பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணினார் என்று எபேசியர் 1:7 வாசிக்கிறோம். அவருடைய மிகுந்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மிகுந்த கிருபையினாலே, அவருடைய கிருபையினாலே நம்மை தெரிந்தெடுத்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றினவரை நாம் துதிப்போம். நமக்காக அவர்கள் ஆண்டவர் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் விசுவாசிக்கும்படிக்கு நம்முடைய இருதயத்திலே விசுவாசத்தை துவக்கினவரே அவர்தான். ஆமென், அல்லேலூயா. அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். இயேசுவே, என்னுடைய பாவத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தீரே, என்னை ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படிக்கு என்னை மாற்றினீரே, உம்மை சொல்லி துதிப்போம். அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் பெரியமானவர்களே. அதனால அவருடைய அந்த உன்னதமான ஸ்தானத்தை விட்டு வல்லமையுள்ள தேவனாக இருந்தவர் பூமியிலே நமக்காக மனுஷனாக மாறினார். நம்மீது அன்பு வைத்த தேவன், அவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. வல்லமையின் தேவன் மேலானவர், சிருஷ்டிகள் யாவையும் உருவாக்கும் தேவன் நீ, உலக அறிவிலும் ஞானம் போல் உண்டோ, உலகம் தோன்றும் முன்பே இருந்தவர், தேசங்கள் மேலே உயர்ந்தவர் நீரே, கண்டிராதிசயம் செய்பவர் நீரே, இஷாமனைக்கிலும் மேன்மையுள்ளவர், உம் மகிமைக்கு நிகரேதுமில்லை. கிரூசினில் தொங்கி நீரையா, உன் ஜீவனை தந்திரே ஐயா, கிரூசினில் தொங்கி நீரையா, உன் ஜீவனை தந்திரே ஐயா, அழகே நீ உருக்குலைந்தீரே, உன் சிந்தையில் என்னை நினைத்தீரே, இயேசுவே அழகே நீ உருக்குலைந்தீரே, உன் சிந்தையில் என்னை நினைத்தீரே, இயேசுவே. Above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man, you were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth, there's no way to measure what you are. Crucified, lay behind the stone, you live to die, rejected and alone like a rose, trampled on the ground, you took the fall, unthought of me, above all. Crucifixion, தொங்கி
நினைத்தீரே இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டு நம்மை நினைத்தவராக, நம் எல்லோரையும் அவருடைய சிந்தையில நினைத்தவராக, நமக்காக தம்மை விட்டு கொடுக்காதவராக மரணத்துக்கு முற்றிலுமாய் தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். தேவாதி தேவன் இந்த உலகத்துக்கு மனுஷனாக வந்து நம்முடைய பாவத்தை நிமித்தமாக அவர் மறிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலே போதுமே. மீது வைத்த அன்பினாலே தம்முடைய ரத்தத்தை எல்லாம் நமக்காக சிந்தின தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது கர்த்தாவே. ஒரு ரோஜா பூவை காலையில நசுக்குகிறதை போல உம்மை நசுக்கினார்கள் ஆண்டவரே. உம்முடைய சரீரத்தை ஆண்டவரே பிக்க ஒப்பு கொடுத்த தேவன் கர்த்தாவே, நிமித்தமாக என்னுடைய பாவத்தை நிமித்தமாக நான் அடைய வேண்டிய தண்டனையெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா. என்னை நரகத்துக்கு தப்புவித்த உம்முடைய அன்புக்காக நான் என்ன செலுத்த முடியும் ஆண்டவரே? என்னை ரட்சித்த உம்முடைய மகா பெரிய கிருபைக்கு ஈடாக நான் என்ன செய்ய முடியும் கர்த்தாவே? உம்முடைய அன்புக்கு ஈடேது, உம்முடைய கிருபைக்கு அளவேது கர்த்தாவே. உமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, உமக்கு பயந்தவர்களுக்கு மேலே உம்முடைய கிருபை வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு அதிகமா இருக்கிறது என்று வாசிக்கிறோமே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது தேவனே உடைய சுத்த கிருபை அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாள் எங்களை நடத்துகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இது எங்களை கைவிடாதபடிக்கு பாதுகாக்கத்தக்கதாக ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கத்தக்கதாக உடைய ஜீவனை பரிசுத்த ஆவியானவரை எங்களுடைய இருதயத்தில் அனுப்பினரே. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துக்காக நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துகிறவராக இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தேற்றுகிறவர் ஆண்டவரே, எங்களை ஆறுதல் படுத்துகிறவர். எங்களுடைய துன்பத்திலே, எங்களுடைய கஷ்டத்திலே, எங்களுடைய தொல்லையிலே, எங்களுடைய பற்றாக்குறையிலே, குறைகளிலே, கர்த்தாவே மன கவலைகளிலே எங்களை தேற்றி எங்களை கர்த்தாவே உருவாக்குகிற தேவன். பயப்படாதே, நான் இருக்கிறேன். மானுவேலரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மையப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட சம்பாஷிக்கத்தக்கதாக எங்களையே தேவனுடைய ஆலயமாக தெரிந்து கொண்ட தயவுக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பாதுகாக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் ஆண்டவரே வழிநடத்துகிற ஆவியானவராக இருக்கிறபடினால் நன்றி கர்த்தாவே. சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிற தேவனுடைய ஆவியானவராக இருக்கிறபடினால் நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. சாத்தியமாகுமே.
வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரை திடப்படுத்த பலப்படுத்த தேவனுடைய வல்லமை எங்களுக்குள்ளாக அது கிரியை செய்யத்தக்கதாக தேவனுடைய வார்த்தை மூலமாக நாங்கள் திடப்படுத்தப்படவும் கர்த்தாவே உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளாக அனுப்பினதற்காக நன்றி அப்பா. நேரத்தில் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்முடைய நாமத்துக்கு சகல துதிகன மகிமை செலுத்துகிறோம். ஏனே மகிமைப்படும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் துதி ஸ்தோத்திர ஆராதனை எடுத்து பணிகிறோம் உள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யாரை ஆசீர்வதிப்பார்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க. அடுத்த பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் யாரை ஆசீர்வதிப்பார்? கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறவர், உன்னையும் பக்கத்துல இருக்கிறவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே அவருக்கு தெரியும். அதனால தேவன் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் முதல்ல ஆபிரகாம் அழைத்து என்ன சொல்ற, முதல்ல அவர் பேசின வார்த்தை, அவர் கூப்பிட்டு முதல்ல எடுத்த உடனே அவர் என்ன சொல்றாரு, அவர் பிள்ளைகளை பார்த்த உடனே அவருக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, எடுத்தவன அதை சொல்றாரு இல்லையா. அப்போ முதல்ல அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது அவருக்கு தெரியும். அதான் பாடல் கூட இல்லையா, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசு தேவா, கனம் மகிமை உமக்கே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசு தேவா, கனம் மகிமை உமக்கே. துதி ஸ்தோத்திரம் இயேசு தேவா, கனம் மகிமை உமக்கே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. யாரெல்லாம் அவரை தேடி வருகிறார்களோ, யாரெல்லாம் இந்த பரிசுத்த தேவனை நம்பி அவரை நாடி வரக்கூடிய பிள்ளைகளை பரிசுத்த தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறார். நம்பி வருவர்கள் என்று சொன்னால் அது மீனிங் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, அவருடைய வார்த்தையை நம்பி வருகிறவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை யார் நம்புகிறார்களோ, அந்த வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். என்றைக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு சம்பவத்தை பார்த்து நாம் நிறைவு செய்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்காவின் புத்தகம் 13வது அதிகாரம், இங்கே வசனங்கள் 10 முதல் வசனங்கள் 10 நான் வாசிக்கிறேன். நீங்க அதை கவனிங்க. நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்க கவனிங்க. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு நிமிஷம் அதை வாசிக்கும் போது நல்ல கவனமா கவனிங்க. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடினால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து
ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் அப்படி செயலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. சகல மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டார். தேவன் அவருடைய மகிமையை ஆலயத்தில் வெளிப்படுத்துகிறவர். இங்க இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அருமையான ஒரு விஷயம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவும் நிமிர முடியாத கூனி, தலையை நிமிர்ந்து பார்க்க முடியாது, குனிஞ்சே நடப்பாங்க. தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடிக்கு அவர்கள் எலும்புகள் பலவீனம் அடைந்து முழுவதுமாக இந்த பூமியையே பார்த்து நடக்கக்கூடிய ஒரு மகள், ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீ அவர்கள் இந்த பலவீனத்தோடு எங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். எங்க? சர்ச்சுக்கு போறாங்க, தொடர்ந்து சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க? 18 வருஷமா போயிட்டு இருக்கிறாங்க. எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கிறாங்க? அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி இருக்கு. அவங்க சரீரத்தை பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி. தலை நிமிர்ந்து நிக்க முடியல, குனிஞ்ச வாக்கிலே நடக்கிறாங்க. ஆனாலும் ஆலயத்துக்கு போறாங்க. அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள். 18 ஆண்டுகளாக அவர்கள் வாழ்விலே இந்த பலவீனம் அவர்களை கட்டி வைத்திருக்கிறது. ஆனால் அன்றைக்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. அத்தனை நாட்கள் அந்த ஆலயத்திலே இயேசு வந்து பிரசங்கம் பண்ணவில்லை. இயேசு கிறிஸ்து வந்து அங்கே எதையும் செய்யவில்லை. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஜெப ஆலயத்திற்கு இயேசு வந்தார். அல்லேலூயா. இயேசு வந்தா என்ன செய்வார்? இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். பேய்கள் நோய்கள் போக்கிடுவார், பேய்கள் நோய்கள் போக்கிடுவார், நொந்து போன உள்ளங்களை தேற்றிடுவார். நொந்து போன உள்ளங்களை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அன்னைக்கு இயேசு சர்ச்சுக்கு வந்துட்டார். அவர் எங்க வந்துட்டாரு? ஆலயத்துக்குள்ள இயேசு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மகிமையின் தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல அவரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு காரானூரிலே தரிசனமானார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து மகிமையின் தேவன், மகிமையை வெளிப்படுத்துகிற தேவன். அவர் எந்த இடத்துக்கு போறாரோ அங்க அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இயேசு செய்த முதலாவது அற்புதம் என்ன? கானாவூர் கல்யாணத்துல என்ன பண்ணாரு? தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை
இயேசு அதிசயங்களை செய்கிறவர். இயேசு கிறிஸ்து மகிமையின் தேவன். இயேசு கிறிஸ்து மகிமையை வெளிப்படுத்துகிறவர். இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம், கானா ஒரு கல்யாணத்திலே வெறும் கற்சாடிகளிலே தண்ணீர் நிரப்பப்பட்டது. அந்த தண்ணீரை அவர் ருசியுள்ள திராட்சை ரசமாக மாற்றினார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது அது இயேசு செய்த முதலாவது அற்புதம். அவர் கானா ஒரு கல்யாணத்திலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அவர் எதை வெளிப்படுத்தினாரோ, தேவன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அங்கே அவருடைய மகிமை வெளிப்படும். அவர் மகிமையின் தேவன். கர்த்தர் இருக்கிற இடத்திலே மகிமை இருக்கும். பரிசுத்த வேதம் ஏசாயாவின் புத்தகம் 43வது அதிகாரம் 4-5 வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை கீழ் திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்திற்குள் பிரவேசித்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை எங்க பிரவேசித்ததா? ஆலயத்திற்குள் பிரவேசித்தது. அப்பொழுது ஆவியனை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பும். பரிசுத்த தேவன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அங்கே அவருடைய மகிமை வெளிப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே 18 வருடமாய் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்த ஒரு மகள், தன் வாழ்விலே அநேக பலவீனத்தினாலே கட்டப்பட்ட அந்த மகள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் ஆண்டாண்டு காலமாய் சென்று கொண்டிருந்த மகள். ஆனால் அந்த ஆலயத்திற்குள் இயேசு பிரவேசித்த பொழுது, மகிமையின் தேவன் அந்த ஆலயத்திற்குள் பிரவேசித்த போது இங்கே அவருடைய மகிமை கிரியை செய்கிறது. லூக்கா 13:17 சொல்லப்பட்ட வார்த்தை, ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. மகிமையான காரியங்களை செய்கிற தேவன். பாருங்க, அவர் ஆலயத்திற்குள் வந்த பொழுது அங்கே தேவ மகிமை வெளிப்பட்டது. எத்தனை ஆண்டுகள் பலவீனம் என்பது முக்கியமல்ல, இயேசு அங்கு வந்தார், அதான் முக்கியம். அல்லேலூயா. இயேசு வந்த பொழுது அந்த மகளிடத்தில் காணப்பட்ட அந்த பொல்லாத பலவீனம், நிமிர முடியாத பலவீனம், அவளை கட்டி வைத்திருந்த அந்த பலவீனத்தின் கட்டுகளிலிருந்து பரிசுத்த தேவன் பரிபூர்ண விடுதலையை கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அங்கே அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். தேவனை மகிமைப்படுத்தினாள். தேவனை மகிமைப்படுத்தினாள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும் பொழுது, உன் கைவலி, கால்வலி, முட்டுவலி, தலைவலி, நெஞ்சுவலி, உடம்புல எப்பேற்பட்ட பிரச்சனைகள் காணப்பட்டாலும் சரி, அதிலிருந்து ஆண்டவர் உனக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும் பொழுது, ஒரு விடுதலையை கொடுக்கும் போது, நீ தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய மகளாக, ஆண்டவரை நீ புகழுகிற மகளாக கர்த்தருடைய சமூகத்திலே உன்னை தாழ்த்தி, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, நன்றி அப்பா, என் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை தந்தீரே, விடுதலையை தந்தீரே, ஒரு சுகத்தை தந்தீரே, நன்றி என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்கே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆண்டவர் என்ன பண்ணா? இப்ப சர்ச்சுக்குள்ள யார் இருக்கிறாங்க? யார் இருக்கிறாங்க? சர்ச்சில் இயேசு இருக்கிறாரு. ஆனா இயேசு விடுதலையை கொடுத்தார். ஆனா சர்ச்சில் இருக்கிறவங்க பிரச்சனை பண்றாங்க. சர்ச்சில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? அங்க பிரச்சனை பண்ணது யாரு? படிங்க 14வது வசனத்துல, இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து. யாருக்கு கோபம் வருது? ஆலய தலைவன் யாரு? சபமணியர். யாரு? அவருக்கு கோபம் வருது. யாருக்கு கோபம் வருது? சபமணியக்காரருக்கு கோபம் வருது. அவர்தான் ஆலய தலைவன். என்ன இது? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் தான் பண்ணணும், பேய் ஓட்டக்கூடாது, சர்ச்சுக்குள்ள இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது. இப்போ ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ஆலயத்தில் இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு கோபம் வருது. என்ன வருது? கோபம். அங்கே அவர்கள் கோபம் மட்டும் வரவில்லை. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சுஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் அப்படி செய்யலாகாது என்று சொல்லி அங்கே அவர்கள்
தங்கள் சபைக்குரிய பாரம்பரியத்தை குறித்து அங்கே வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். அப்பொழுது பரிசுத்த தேவன் அவர்களுக்கு எத்தனை முக்கியமானது பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுப்பது என்று சொல்லி, உன் வீட்டுல ஒரு எருமை மாடு அல்லது உன் வீட்டுல ஒரு கழுதை அல்லது உன் வீட்டுல ஒரு மாடு எங்கன்னா போய் மாட்டிக்கிச்சுன்னா அதை நீ அல்லது அதுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நீ அதை கூட்டிட்டு போய் தண்ணி காட்டுறது இல்லையா, அதை நான் ஓய்வு நாட்டில் அதை தொந்தரவே பண்ண மாட்டேன், நான் திங்கட்கிழமை காலையில் தான் அவுத்து மாற்ற கூட்டிட்டு போவேன் அப்படின்னு இருப்பியா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆலயத்துக்குள்ள ஆண்டவர் பிரச்சனை பண்ணாங்க, ஆலயத்து பொறுப்பாளர்கள் பிரச்சனை பண்றாங்க. ஆனா ஆண்டவர் அங்கு வரக்கூடிய ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு தாகமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தாகமாக இருக்கிறார். அது யாரா இருந்தாலும் சரி. இந்த மகள் ஆலயத்திற்கு ஒவ்வொரு வாரமும் தாகத்தோடு போயிருப்பாங்க. அதை ஆண்டவர் பார்த்திருக்கிறார், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எசேக்கியேல் புத்தகத்திலே சொல்லப்பட்ட மகிமை இங்கே இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அந்த மகள் வாழ்க்கையிலே வெளிப்பட்டது. அந்த மகள் தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று வேதத்திலே பார்க்கின்றோம். அப்படின்னா மிகுந்த எதிர்பார்ப்போடு வாஞ்சையோடு விசுவாசத்தோடு அவள் தேவனை தேடின மகள் என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் அந்த மகளை குறித்து பரிசுத்த தேவன் சொல்லுகிறார், இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. அப்படின்னா தேவனுடைய மகள். அல்லேலூயா. யாருடைய மகள்? தேவனுடைய மகள். இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. இவளை நான் ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? இவள் என் மகளாயிற்றே, இவள் என் மகளாயிற்றே. அந்த மகளுடைய தாகத்தை அறிந்த தேவன் தாகம் உள்ளவன் மேல் எதை கொடுப்பார்? அவர் தண்ணீரை. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று, ஊற்றுமையா உன் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன், ஊற்றுமையா உன் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீங்க எத்தனை பேர் தாகத்தோடு காத்திருக்கிறீங்க? கர்த்தாவே, அன்றைக்கு 18 ஆண்டுகள் பாடுகள், 18 வருஷ உபத்திரவம், தன் வாழ்க்கையில நிமர முடியாத சூழ்நிலை. நான் பூமியை பார்த்து கொண்டிருந்தேன், வானத்தை பார்க்க முடியவில்லை, சூரியனை பார்க்க முடியவில்லை, நட்சத்திரங்களை பார்க்க முடியவில்லை, எனக்கு எதிராக வருகிற மனிதனை தலைநிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. தலை குனிந்த மகளாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். 18 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தருடைய மகிமை என் மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை என் மேல் உதித்தது. பரிசுத்த தேவனுடைய வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் பொழுது நீ எழும்புவாய், நீ பிரகாசிப்பாய். அல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 60-61 நினைக்கிறேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் பொழுது நீ எழும்புவாய், நீ பிரகாசிப்பாய். இந்த மகள் மேல் கர்த்தருடைய மகிமை உதித்தது. அவள் எழும்பினாள், பிரகாசித்தாள். ஆபிரகாமின் குமாரத்தி விடுதலையை பெற்றுக்கொண்டாள், மகிழ்ச்சியுள்ள மகளாக மாறினாள். துக்கங்கள் மாறினது, சந்தோஷம் உண்டானது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. தேவன் அந்த மகளுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எல்லா பலவீனங்களையும் எடுத்து போட்டார், சுகத்தை தந்தார், சமாதானத்தை தந்தார், சந்தோஷத்தை தந்தார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று மத்தேயு 8:17 சொல்லுகிறது. ஏசாயாவின் புத்தகம் 53வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் சுமக்கிற தேவன் பாடுகளை, அவர் சுமக்கிற தேவன் துக்கங்களை, அவர் சுமக்கிற தேவன் பலவீனங்களை, அவர் சுமக்கிற தேவன் நோய்களை. இன்றைக்கு நாம் அவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, கர்த்தாவே நீருடைய மகிமையை ஊற்றுகிற தேவன், அந்த 18 வருட உபத்திரவத்தில் காணப்பட்ட அந்த மகளுடைய வாழ்க்கையை மாற்றினீரே, உடைய மகிமையை நீர் தந்தீரே. இன்றைக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்,
உம் சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். என் சூழ்நிலைகளை மாற்றும் கர்த்தாவே. என் கட்டுகளில் இருந்து என்னை அவிழ்த்து விடும். நீர் விடுதலையின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறதே. எவ்வளவும் நிமிர முடியாத கூலியை நீர் நிமிர வைத்தீர். உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினீர். அவள் உம்மை மகிமைப்படுத்தினாள். அனைவரும் சந்தோஷப்பட்டார்கள். இன்றைக்கும் நான் உம் சமூகத்திலே என்னை தாழ்த்துகிறேன். நீர் உடைய மகிமையினால் என்னை நிரப்பும். உடைய மகிமையினால் என்னை மூடும். நீர் உடைய மகிமையினால் என் வாழ்க்கையில் காணப்படக்கூடிய குறைவுகளை என்னை விட்டு நீக்கும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய வார்த்தையை நீ விசுவாசித்தால் இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையை நீ காண்பாய். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தால், கர்த்தருடைய நாமத்தை நீ நம்பினால், அவருக்கு ஏற்ற கிரியைகளை நான் செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி உன் ஆவி ஆத்மா சரீரத்தை நீ ஒப்புக் கொடுத்தால், கர்த்தர் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தருடைய மகிமையை நீ பார்க்க முடியும். உன் சூழ்நிலைகளில் பார்க்க முடியும். உன்னுடைய ஆவியில் பார்க்க முடியும். உன்னுடைய ஆத்மாவில் பார்க்க முடியும். உன்னுடைய சரீரத்தில் பார்க்க முடியும். எல்லா சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நிரப்புவார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Hallelujah. ఆరాధించుకొని విలువైన అవకాశం నీ సన్నిధానములో సంపూర్ణ సంతోషం. ఆరాధించుకొని విలువైన అవకాశం కోల్పోయినవన్నీ నాకు ఇచ్చుటకును బాధల నుండి రక్షించుటకును
ஆண்டவரே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஒருவேளை பலவீனமாக வந்திருக்கலாம், ஒருவேளை சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம், பாடுகளோடு வந்திருக்கலாம். நாளில ஆண்டவரோடு இணைந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உறுதியான நம்பிக்கையோடு வந்திருக்கலாம். யாவருங்கிறதுல உங்களை நீங்கள் முதலாவது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கட்டாயமாக இந்த நாளில் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சோதரிக்கிறோம் அப்பா, சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம் அப்பா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மற்றொரு சதி செய்து மதிப்பை கெடுத்திடலாம், மற்றொரு சதி செய்து மதிப்பை கெடுத்திடலாம். அவருக்காகவே அனைத்தோம் எழுந்தாலும் அதை மகிமை என்று நேடுவே. அவருக்காகவே அனைத்தோம் எழுந்தாலும் அதை மகிமை என்று நேடுவே. Hallelujah, 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 hallelujah. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். Hallelujah, 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 hallelujah. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த ஸ்தலத்திலே சூழ்ந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற இந்த நாளில் ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் மகிமையானவைகளை நீர் கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. நீர் சேனைகளின் கர்த்தர், நீ பரிசுத்தர் 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 அப்பா. இந்த நாளிலே நாங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை தேடிக்கொண்டிருக்கிறோம். பரிசுத்த உள்ளத்தோடு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து இருக்கிறோம் அப்பா. கிருபை கொடுக்கிறவர் நீர், ரட்சிப்பை கொடுக்கிறவர் நீர், விடுதலை கொடுக்கிறவர் நீர், சமாதானத்தை கொடுக்கிறவர் நீர், எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடி நான் ஆண்டவரே இதனால நாங்கள் யாவரும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீ நல்லவர் வல்லவர், வாக்கு மாறாதவராய் இருக்கிறீர், நீர் போதுமானவராய் இருக்கிறீர், நீர் இரக்கமுள்ள கர்த்தாவா இருக்கிறீர், நீர் சத்தியமுள்ள தேவனா இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 நன்றி. மகிமையானவைகளை இந்த நாளில் செய்ய போறீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி 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 ஏசப்பா. இதோ இந்த 2வது வாரத்துல இந்த குடும்பத்தின் அண்டையில கர்த்தாவே ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. ஒவ்வொரு ஆத்மாக்களும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற. என்னென்ன ஏக்கங்களோடு எண்ணங்களோடு இந்த ஸ்தலத்துக்கு வந்தார்களோ என் தேவனாகிய கர்த்தர் ஒரு விஷயம் விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஒருவேளை பலவீனங்கள் இருந்தா இப்பொழுது பலவீனத்தை மாற்றுவீராக ஆண்டவரே, உம்முடைய பலனை கொடுத்து பூரணப்படுத்துவீராக ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆவியானவர் உம்மால மட்டும்தான் அதை செய்ய முடியும் ஆண்டவரே, எந்த ஒரு மனிதரான கூடாத ஆண்டவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். பலவீனங்களை மாற்றுகிற தேவன் நீரா இருக்கிறபடினா முழுமையா ஒப்பு கொடுக்கிற. ஒருவேளை குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே, சமாதானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஒருவேளை கடன் பிரச்சனையில வந்திருக்கலாம் ஆண்டவரே, கடன் பிரச்சனையை மாற்றுங்க, கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். அந்த கடன் பிசாசு இப்பொழுதே ஒவ்வொருவருக்கும் விடுதலை ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது கர்த்தாவே விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே சோதரிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே, மீண்டுமா எங்களுடைய கிராமத்தை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. உடைய வருகை காலத்திலே கர்த்தாவே எங்களுடைய கிராமம் பரிசுத்தமுள்ள கிராமமா மாறணும் ஆண்டவரே. அந்த பிரயாசத்துக்காக நாங்கள் ஏங்கிக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வீதிகளும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை உமக்கு விரோதமான காரியங்கள் கிராமத்திலே செய்வாரானார் இந்த நேரத்தில் நீர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, அந்த குடும்பங்களை நீர் பேசுவீராக ஆண்டவரே சோதரிக்கிறோம் 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 அப்பா. இது அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே சோதரிக்கிறோம். அபியானவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே
இந்த 18 வருஷமா கூடியே இருந்த ஸ்திரியை கத்தாவே நீர் ஒரு வார்த்தையில சுகமாக்கினீரப்பா. அது போல கத்தாவே ஒவ்வொருவரையும் சுகமாக்குவீராக ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆவியானவரே. என்னுடைய தாசருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இவரே அவர் மூடி மறைத்து நீர் வெளிப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியாருடைய ஒத்தாசை அவர் மேல் இருந்ததுக்காக நன்றி. அவருக்குள்ள எந்த ஒரு பலனும் வராதபடி பாதுகாத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு பாருங்க தேவனாக கர்த்தர் நீர் ஒருவரை நடத்தினீர் நான் விசுவாசிக்கிறேன் சப்பா. விசேஷமா கர்த்தாவே இந்த 2வது வாரத்திலே இந்த ஸ்தலத்தை கொடுத்த குடும்பத்தாருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. ஒவ்வொருவரை கர்த்தாவே குடும்பத்தில் உள்ளவர்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமா கர்த்தாவே அன்பு சகோதரர் பாலும் கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை சோதரிக்கிறோம். மகன் கடந்த காலங்களிலே பிறந்த நாளை காணும்படி செய்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி 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 சப்பா. சோதரிக்கிறோம் அப்பா. இன்னும் ஊழியத்துல பலப்பட இன்னும் அநேக காரியங்களில் ஈடுபட உதவி செய்வீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் மூலம் விடுதலையாக்கும் சொன்ன தெய்வம் சத்தியத்தை அறிகிற அறிவை பார்த்தாங்க அந்த மகன் கொடுப்பீராக. நல்ல ஒரு ஆயுள் நாட்களை கூட்டி தருவீராக ஆண்டவரை சோதரிக்கிறோம் அப்பா. இது அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி 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 ஆண்டவரே. இன்னும் கேட்கும் அநேக நன்மைகளை கூட்டி தந்து வழி நடத்துகிறாச்சா. சகல துதி கன மகிமை எல்லாமே ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிற என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.